கைஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறீங்க தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரோல் எனிமீஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இறங்க போகிறோம். சரி இறங்கிட்டோம். ஸோ ஓகே, நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கூட இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் போட்டுக்கோங்க. புதுசாக இருக்கிற யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. சரி சொல்லிட்டு இங்கே இறங்கினேன். நீங்கள் எங்கே இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டுக்கிறேன்னு பார்த்தா இங்கே எதுவும் கிடைக்கல. பிளாஸ்மோலா கிடச்சிச்சு. சரி பிளாஸ்மோலாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். இங்கே ஏதாவது இந்த மாதிரி பைசன் கன் இந்த மாதிரி கன் கிடைக்குமான்னு பார்த்தேன். இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. இதில் என்னன்னா நம்ம எனிமீஸ் அடிச்சுட்டு நம்ம எமௌண்ட்டு போடணும். இங்கே எவ்வளோ வந்தான்னு சொல்லிட்டு சொத்த பார்த்தா இங்கே ஒருத்தந்தான். சரி சொல்லிட்டு அடித்தா அவன் மேலே ஒரு புல்லட் கூட படாத மாதிரி போயிட்டுக்கிறான். தெனாவட்டாக போயிட்டுக்கிறான். எவ்வளோ தடவை தான் அடிக்கிறது? சரி சொல்லிட்டு பார்த்தா அவனே வந்துட்டான். சரி நம்ம அவனை அடிச்சுட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எமௌண்ட்டை போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஓகே, இவன்கிட்ட போய் லூட்டில் எடுத்துப்போம். முதல்ல மெடிக்கெட் இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இவன் இப்போ தான் வந்தனால இவன்கிட்ட அவ்வளோ ஏதோ கன்று இல்லை. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா M4A1 இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். நீங்கள் சரி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா பைசன் இருந்துச்சு. சரி M4A1 போட்டுட்டு பைசன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். சரி சொல்லிவிட்டு நானும் இந்தாண்ட வந்தேன். இந்தாண்ட வந்து பார்த்தா ஏன்னா எனிமிக்கிற மாதிரி பார்த்தா எனிமி எவனும் இல்லை. சரி சொல்லிட்டு FF டாக்கன் எடுத்துட்டேன். ஓகே கைஸ் நம்ம இந்தாண்ட வந்து பார்த்தா எவனும் இல்லை. சரி பார்த்தா பிளாஸ்மோனை எடுத்துகிட்டு மேக்டன் எடுத்துக்கலாம். மேக்டனு இங்கே பார்த்தா இங்கே தான் சைடில் எவனோ இருந்தான். சைடில் எவனமா இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே எவனுமே காணோம். எங்கடா இருந்தான்னு பார்த்தா அங்கே ஒரு செத்தான். அவன் எங்கேருந்து போட்டு தள்ளினான்னு கூட தெரில. எங்கோட இருந்துடா போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு பார்த்தா சரி இங்கே உள்ளே போனால் இங்கேயும் அடிக்கிறானுங்க. வெளியே வந்தால் வெளியே அடிக்கிறானுங்க. எங்கே போனால் எங்கே தான் அடிக்கிறாங்க. நான் எங்கே தான் போகிறது? சூப்பர் மெடிக்கெட் எடுத்துப்போம். முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கெட்டை போடுவோம். அவனுங்களாம் தானாக வந்து சிக்குவாங்க. முதல்ல மெடிக்கெட்டை போடுவோம். முதல்ல அவனை முடிச்சு விட்ருவோம். இப்படியே விட்டா ஆகாது. நம்ம அவனை முதல்ல முடிச்சுடுவோம். அடங்கொய்யாலாம் சிக்க மாட்டேங்கிற பெத்தனாயே. டே சாவுடா. அவ்வளோதான், அவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு போடணும். அவ்வளோதான், அமௌண்ட்டு போட்டாச்சு. யாரா யாய் என்ன யார் தெரியுமா? அவ்வளோதான் அடிக்கிற செத்துறானுங்க. ஓகே, இப்போ அமௌண்ட்டு போடுவோம். 2 பேரும் பார்க்குறானுங்க, அதனால அமௌண்ட்டு போட்டாச்சு. நம்ம என்னென்னா நம்ம அடிச்சுட்டு நம்ம அமௌண்ட் போடணும். அதுதான் நம்மளோட வேலை. சரி நம்ம அந்த கடமையை செஞ்சாச்சு. சரி ஒன்றை லூட்டில் எடுத்துலாம் சொல்லிட்டு எடுத்தால் பேன் இருக்குது, SMG ஏதாவது இருக்குது. நமக்கு தேவை இப்போ மெடிக்கெட்டு முதல்ல எடுத்துப்போம். SMG எடுத்துக்கோ, மெடிக்கெட் எடுத்துக்கோ. நம்மளுக்கு இந்த கண்ணே போதும். ஓகே கைஸ், இங்கே இவன்ட்டு இருக்கிற லூட்டில் எடுக்காமல் இருந்துட்டோம். இவன்ட்டு இருக்கிற லூட்டை முதல்ல எடுத்துப்போம். முதல்ல க்ளோவால் போட்டு எடுப்போம். ஓகே சரி இந்த வீடு இந்தாண்ட வந்து பார்த்தா எவனுக்கு ரொம்ப பார்த்தா எவனும் ஏன் இல்லை. நான் எவ்வளோ சேஃப்டி க்ளோவால் கையில் எடுத்துகிட்டே போகிறேன். எவனோ வந்தால் போட்டுன்னு பிடிமா போட்டுக்கலாம். இங்கே எவனோ வரா மாதிரி தெரியல, வராத மாதிரி. சரி சொல்லிட்டு இப்படி வந்தால் இங்கே எவனுமே இல்லை. நம்ம வீடியோ இதுவரை லேக் ஆகுது. நம்ம வேறு புது செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கணும். புது செட்டிங்ஸு இதுவே நம்மளுக்கு வராது. சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அடிச்சுக்கிறேன். இது வச்சுட்டு நான் வைக்கல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தேன் சும்மா விளாட்டுன்ட்டு. சரி சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டான். சரி சொல்லிட்டு இந்தாண்ட வந்தால் எவனையுமே இருந்தான். சரி சொல்லிட்டு நானும் கன்று கையில் எடுத்துட்டேன். இங்கே வந்தால் வைக்கிறான். அவனை முடிக்காமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஓடுறானுங்க. ஓடுறாங்க. ஓடினா மட்டும் விட்டுற மாட்டானான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டோம். வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை போடுவோம். ஓகே, இப்போ அமௌண்ட்டை போட்டாச்சு. கிக் அவ்வளோதான், கிக் அடித்தாச்சு. ஓகே, இப்போ 2 வேலை லூட்டில் எடுத்துப்போம். சூப்பர் மெடிக்கெட்டு, அப்புறம் ரிப்பேர் கிட்டு, SMG ஆமோ, இன்ஹிலர்லாம் எடுத்துக்கலாம். இவனுங்கிற அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஃபுட் பேக்கராக நம்ம தேவையில்லை. நம்மளை அழுத்திப்பிடி, நம்ம பேரை அழுத்திப்பிடி ஜஸ்ட் வந்து. ஓகே கைஸ், நம்ம வீடியோ இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ்.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மி சப்ஸ்கிரைபரில் இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அவனை முடிக்கலாம் சொல்லிட்டு நானும் அவனை ஒருத்தனை முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தர் இருந்தான். அவன் தலையை வெளியே காட்டவே மாட்டேங்கிறான். சரி நம்ம இப்படியே போனால் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல எமௌண்ட்டு போட்டுருவோம். நான் ஒருத்தனை நான் முடிச்சிட்டேன். ஓகே, சேஃப் ஜோன் வர இன்னும் 17 செகண்டில் வந்துடும். சரி சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்தா ஆளே காணோம். எங்கே தாண்டா போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயுமே காணோம். இங்கே பாதி ஃபைட் எடுத்துக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லூட்டில் எடுத்துக்கலாம். சரி எடுக்க டைம் இல்லை. இங்கே இருக்கிற இதெல்லாம் வரல. அவன் எங்கே தான் சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா யாரும் இங்கேயுமே இல்லை. நான் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் பாதி இடத்துல வந்து சரியாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அவசரத்தில் நான் வந்து மறந்துடுவேன். நீங்கள் பார்க்கும்போது சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனிமே இங்கே பக்கத்துலேயே இருப்பான். ஆனால் நான் அவனை கண்டுக்காமல் போயிட்டே இருப்பேன். ஓகே கைஸ், யாராவது க்ளோவால் பார்த்தா நம்ம க்ளோவால் தான். முதல்ல அந்த செட்டிங்ஸை மாற்றணும். அந்த லொக்கேஷன் இது மட்டும் மாற்றணும். மாற்றினா மற்ற எல்லாமே இதாயிரும். ஓகே, இங்கே வந்து சொல்லிட்டு பார்த்தா இங்கே எவனுமே இல்லை. பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கிறோம். மரத்தட்டில் என்னடா லூட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிற. டேய் செத்தடா சாவுடா. அவ்வளோதான், அவனை முடிச்சாச்சு. முதல்ல நம்ம எமௌண்ட்டை போடணும். எமௌண்ட்டை போடுறா. என்னடா எதாவது கிளிக் பண்ணிட்டுக்கிறேன். நாமளே திட்டுக்கிறேன். நானே திட்டிக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே இருக்கிற லூட்டில் எடுத்துப்போம். ஏன்டா பாவி, மேக்டர் என்ன சொல்லிட்டு என்னமா பண்ணிக்கிறான்டா டேய். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து பார்த்தா இங்கே எவனுமே இல்லை. ஆஹா, சேஃப் ஜோன் வர வருது நம்மளை துரத்திக்கிட்டு. 49 செகண்டுக்கு வராது, அதுவே சந்தோஷம்யா. நம்ம இந்த மேட்ச் வந்து ரிவ்யூ கார்டு மறந்து போயிடும். ஓகே கைஸ், இங்கே வந்து சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு இருக்கும் போது கீழே கரெக்டாக இருக்கும் போது ஒரு எனிமீஸ்லாம் வந்துருந்தாங்க. இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே தான் சேஃப் ஜோனில் மாட்டிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்க. 10 பேர். இந்த 10 பேர் அட்டன் டைமில் இப்பயே போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், இப்பயே 8 பேர் இருக்கிறாங்க. இப்பயே அவனை முடிச்சுட்டது, ஒரு எனிமையை முடிச்சிடலாம். தான் அவனை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 பேர் தான் இருக்கிறோம். எமௌண்ட்டை போடுவோம். ஜிங்கா அவ்வளோதான், அவனையும் முடிச்சுட்டு நம்ம எமௌண்ட்டை போட்டாச்சு. ஆஹா, இன்னும் 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கடைசியில் போய் வாங்க மாட்டோம். நம்ம இந்த சேலஞ்சில் 3 சேலஞ்சு போட்டுக்கிறதுல எது கூட போய் வாங்கினதில்லை. அதாவது இந்த சேனல் இல்லை, ஃபஸ்ட் சேனலில் போட்டிருப்போம். அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இங்கே சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே எவனா எனிமி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா வந்தால் இங்கே எவனுமே இல்லை. சேஃப் ஜோன் வர கிட்டக்கா வருது. நம்ம சேஃப் ஜோனுக்கு போனால் நம்ம சேஃப் ஜோன் நம்மளை பெட்டால்னு நம்மளை போட்டு தள்ளிடணும். சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்தா அவன் எனிமி ஓடிட்டுக்கிறான். அங்கே பாருங்கள், என்னம்மா ஓட்டுக்கிறான் சொல்லிட்டு ஓட்டுக்கிறான். சரி, அதெல்லாம் பண்ண ஆகாது, நாம் தான் போய் நம்ம முடிக்கணும். சரி, இப்படி சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா சேஃப் ஜோன் வந்துருச்சு. அவனும் போட ஆரம்பிச்சான் நம்மளை. ஆடா பாவி டேய், ஆடா எங்கூட எல்லாமே வரீங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு ஐயோ வா முதல்ல இப்படி முடிச்சிடுவோம். அப்புறம் என்ன வேணால் பார்த்துப்போம். எனக்கு அந்த லூட்டு கூட வேணாம்டா, நான் இப்படியே சப்ச்சு போகிறேன்டா. டேய் சாமி, இந்த சேவ் ஜோன்லாம் நல்லா சர்வை பண்ண முடியாதுப்பா சாமி டேய். சரி, இந்த சைடில் வந்தால் எவனா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா எவனுமே இல்லை. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை இது பண்ணி விடுறானுங்க. ஓகே, இன்னும் எமௌண்ட் போட முடிச்சு எமௌண்ட் போடுவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வரான். அந்த ஒருத்தர் தான் நம்மளை முடிச்சு விட்ருவான். கடைசி வரையும் போய் துவக்கிறதுல எவ்வளோ பெரிய கடுப்பாக இருக்கும் தெரியுமா கைஸ். அதே மாதிரி தான் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. இதில் தான் 3ஆம் தடவை. ஒரு 3 கிலோ அடிச்சுட்டு டாப் 10 போல கூட பரவாயில்ல. நம்ம டாப் 10 கூட போகாமல் இப்படி ஆகிறோமே, அதெல்லாம் ரொம்ப சேட்னஸ்.
ஓகே. ஓகே, நம்ம சூப்பர் மார்க்கெட் எடுத்துவோம். கைஸ், நம்ம வீடியோவை நம்ம லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வேறு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா எவனுமே வர மாட்டேங்கிறான். சேஃப் ஜோன்லையாவது மாற்றி செத்து போடான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எங்கடா சீக்கிரம் வாங்கடா, உங்களை முடிச்சு விட்டு போயிடுவேனடா. ஓகே, எவனுமே வரல. நானும் தொத்திட்டே இருந்தேன், எட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மேப்பை கொஞ்சம் பார்க்கும்போது பெர்முடா மேப்பு மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் தான். அவன் என்ன தான் போட்டாலும் நம்மளை அவனை பிடிக்க முடியல. சரி பார்த்துக்கலாம் நம்ம சொல்லிட்டு நானும் போட நானும் ஜோனு போட்டு குளோவால் போட்டு போயிட்டு இருந்தேன். சரி, குளோவால்லாம் திரும்ப பார்த்தா பையன் ப்ரோ பிளேயர் போல், ஹீரோயிக் பிளேயர் போல் நினச்சிட்டு இருந்தேன். அதான் கரெக்டு, ஏன்னா அவன் ஹீரோயிக் பிளேயரு. இப்போதான் கைஸ் எனக்கு ஒரு பெரிய ஆப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு. நம்ம வீடியோ மக்கம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக எதாவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை அண்ட் குட் பாய்.